பாடசாலையின் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினராக வருகை தந்த அகில இலங்கை YMMA தலைமை காரியாலயத்தின் காரிய கமிட்டி அங்கத்தவரும் சமாதான நீதிவானும் நுவரெலியா மாவட்டத்தின் கிளை அபிவிருத்தி குழு தலைவருமான ஜி அப்துல் ரஹீம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நாயன் செய்த மாபெரும் கிருபையால் நுவரெலியாவில் வசிக்கும் நான் அம்பலாந்தோட்டையில் நடக்கக்கூடிய இந்த அல் சுரையா பாலர் பாடசாலையின் 30வது ஆண்டு நிறைவு விழாவை ஒரு உரையாற்ற எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தமைக்கு முதலில் அல்லாவுக்கும் அடுத்தபடியாக அந்த ஏற்பாட்டு குழுவுக்கும் இந்த பாடசாலையில் உள்ள அனைவர்களுக்கும் ஊர்வாசிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான பெரியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களே, நான் என்னை பற்றி கூறுவதாக இருந்தால் அகில இலங்கை YMMA பேரவையின் நுவரெலியா மாவட்ட பணிப்பாளராக நான் கடமையாற்றுகின்றேன். எமது மாவட்டத்தில் உள்ள 7 கிளைகள் இருக்கின்றன. அந்த 7 கிளைகளின் பணிப்பாளராக என்னை அகில இலங்கை YMMA பேரவை நியமித்துள்ளது. அதன் அடிப்படையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அத்தோடு உண்மையிலேயே நான் ஒரு முறை அம்பலாந்தோட்டை பகுதிக்கு என்னுடைய மைத்துனரின் வீட்டுக்கு வந்த சமயத்தில் சகோதரர் ஜசீல் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றேன். அங்கு நான் இந்த YMMA என்ற சில சின்னங்களை பார்வையிட்டேன். நான் அவரிடம் கேட்டேன், இந்த YMMA என்றால் என்ன என்று. அவர் எனக்கு அது சம்பந்தமாக தெளிவுபடுத்தினார். பிறகு என்னிடம் கூறினார், எங்களுடைய YMMA கிளை ஒன்று இங்கு இருந்தது, அதில் நான் தான் தலைவராக இருக்கின்றேன். உங்களுடைய மைத்துனன் தான் நிசார் என்பவர் செயலாளராக இருக்கின்றார். இதுபோன்று பலரை எனக்கு சுட்டிக்காட்டி ஒரு குறிப்பிட்ட சிலரை அறிமுகம் செய்து வைத்தார். தற்போது தங்களது நிலை என்னவென்று கேட்டபோது அவர் என்னிடம் கூறினார், நாங்கள் தனியாகத்தான் இயங்குகின்றோம். எங்களுடைய பாலர் பாடசாலை ஒன்று இருக்கின்றது. தற்போது சுமார் 28 வருடங்களாக நாங்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார். உண்மையிலே நான் சந்தோஷம் அடைந்தேன். என்னவென்றால் அகில இலங்கை YMMA பேரவையின் தலைமையகம் கொழும்பு தெமட்டகொட வஜரஞான வீதியில் இலக்கம் 63 அமைந்துள்ளது. அந்த தலைமையகத்தின் கீழ் அகில இலங்கை ரீதியாக சுமார் 240 கிளைகள் இருந்தன. தற்போதைக்கு 171 கிளைகள் செயல்படுகின்றது. மற்ற கிளைகள் செயலிழந்து இருக்கின்றன. ஆனாலும் நான் கண்ட ஒரு விடயம்தான், அந்த கிளைகளும் செயல் இருந்ததாக நாங்கள் தீர்மானிக்க முடியாத காரணம், அம்பலாந்தோட்ட YMMA என்பது அதுவும் ஒரு கிளையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இலக்கம் 171 171 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கு நடக்கக்கூடிய செயல் திட்டங்கள் அந்த எமது தலைமையகத்திற்கு வருவதில்லை என்பது தான் நான் நினைக்கின்றேன். அதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றது. YMMA என்பது ஒரு தனிப்பட்ட இயக்கம் அல்ல. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சங்கம் என்றால் அதில் ஒரு தலைவர் இருப்பார், உபத்தலைவர் இருப்பார், செயலாளர் இருப்பார், தனாதிகாரி இருப்பார், அதே போன்று அங்கத்தவர்கள் இருப்பார்கள். நிர்வாக சபை வேறாக இயங்கும், மத்திய குழு வேறாக இயங்கும், அங்கத்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு குழுவாக இயங்குவார்கள். ஆனால் அது அந்த கிராமத்திற்கு மாத்திரம்தான். இந்த YMMA என்பது அகில இலங்கைக்கும் சொந்தமானது. ஆகவே அந்த தலைமையகம் சில விடயங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றது. அதில் சில
வேறு வேறு குழுக்களுக்கான தலைவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் என்னுடன் இங்கு சமூகம் வந்திருக்கக்கூடிய சகோதரர், பாலர் பாடசாலைகளுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் தலைவர். எங்களுடைய பணிகளில் இருக்கின்றது அகில இலங்கை வையமை பேரவையில் ஒரு கிளை கட்டாயமாக வருடத்துக்கு ஒரு முறை ஒரு சிரமதானம், ஒரு இரத்த தானம், ஒரு மரநடுகை முகாம், அதே போன்று வைத்திய முகாம்கள், கல்வி செயற்பாடுகள், கல்வி கருத்தரங்குகள், இவைகள் அனைத்தும் நடத்தப்பட வேண்டும் என்ற எங்களுடைய சில கோட்பாடுகள் இருக்கின்றன. அவைகளை செய்வதற்கு சில கிராமங்களில், இந்த கிராமத்தை எடுத்தாலும் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய சகோதரர் ஜசீல் அவர்கள் மிகவும் பாடுபடுகின்றார்கள். பலர் அதில் அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் வையம்எம்ஏயின் செயற்பாடுகள் என்ன என்பதை அவர்களுக்கு சரியான முறையில் தெளிவுபடுத்தப்படவில்லையோ அல்லது ஏதும் குறைகள் இருக்கின்றதோ தெரியவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இருந்தாலும் கூட இது மாதிரியான ஒரு விடயத்தை ஏற்பாடு செய்தவைக்கு முதலில் அவருக்கும் அந்த குழுவுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த ஒரு வருட காலத்தில் அகில இலங்கை வையம்எம்ஏ பேரவையின் ஒரு தேசிய தலைவரை தீர்மானிக்கும் சக்தி கூட இந்த கிளைக்கு இருக்கின்றது. வாலிபர்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான், அகில இலங்கை ரீதியான ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்குரிய சக்தி எங்களுக்கு இருக்கின்றது, இந்த கிளைக்கு இருக்கின்றது. அதை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு வருடமும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறும், பேராளர் மாநாடு ஒன்று நடைபெறும், மத்திய குழு கூட்டங்கள் 2 நடைபெறும். இந்த மத்திய குழு கூட்டங்களில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் எங்களுடைய தீர்மானங்களாக அமையும். அதேபோன்று கிளைகளில் சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய கிளைகளில் இருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு, ஒருவர் விண்ணப்பிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டால் அவர் எங்களுடைய வையம்எம்ஏ தலைமையகத்தின் நிர்வாக குழுவில் ஒரு அங்கத்தவராக சேர்ந்து கொள்ளலாம். அவர்தான் இந்த ஊரில், இந்த கிளையில், இந்த பிரதேசத்தில் உள்ள விடயங்களை அந்த சபையில் எத்தி வைக்க வேண்டும். அது அங்கு பதிவு செய்யப்படும். அதன் பின்னர் அது சம்பந்தமான பல விடயங்கள் என்னென்ன நடக்கின்றதோ, இந்த கிட்டடியில் நடைபெற்ற அனர்த்தங்கள் காரணமாக கொழும்பு மாவட்டத்தில் பல வேலைகள் செய்கின்றார்கள். கம்பளை மாவட்டத்தில், புத்தள மாவட்டத்தில், இப்படி பல இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு மாவட்டங்களை பிரித்து கொடுத்திருந்தால் அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் என்று, அதே போன்று வையம்எம்ஏ சங்கத்திற்கு, வையம்எம்ஏ பேரவைக்கு புத்தள மாவட்டத்தை மாத்திரம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஒரு கிளை இருக்கும் என்றால், ஏதோ இன்னொரு ஊரில் ஒரு கிளை இருக்கும் என்றால் அவர்களுக்கு அந்த ஊரில் தங்களுடைய தேவைகளை செய்வதில் எந்த தடையும் இல்லை. அவர்களுக்கு வேண்டியவர்களிடம் நன்கொடைகளோ உதவிகளோ வேறு எவைகளையும் பெற்று அந்த ஊருக்கான வேலைகளை செய்யலாம். அதற்குரிய அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வையம்எம்ஏ என்பது பாராளுமன்றத்தில் இலக்கம் 31 1968ஆம் ஆண்டு சட்டத்திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு சங்கம். ஆகவே இதில் எவருக்கும் இடையூறுகள் விளைவிக்கவோ பிரச்சனைகள் ஏற்படுத்தவோ முடியாது. இந்த வையம்எம்ஏயின் காரணமாக நாங்கள் பல விடயங்களை சாதித்திருக்கின்றோம். தற்போது என்னுடன் சபையில் அமர்ந்திருந்தார் மாத்தறை மாவட்ட பாடசாலை ஒன்றின் அதிபர் ஹாரூன் அவர்கள். அவர்கள் என்னிடம் கேட்டார், நீங்கள் எங்கே என்று. நான் கூறினேன், நான் நுவரெலியா. அவர் உடனடியாக கூறிய ஒரே விடயம்தான், நுவரெலியாவில் ஒரு முஸ்லிம் பாடசாலை இல்லையாமே என்று. உண்மையிலே நான் கவலை அடைந்தேன். உண்மையான செய்திதான் இது. 2000 ஆண்டுக்கு முன்பதாக உள்ள நிலவரம். அந்த சந்தர்ப்பத்தில் நுவரெலியா வையம்எம்ஏக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது, எங்களுக்கு ஒரு முஸ்லிம் பாடசாலை தேவை, அதற்கான வேலை திட்டங்கள் நீங்கள் ஆரம்பித்து அதை பெற்றுக்கொள்வீர்களானால் அது பெரிய ஒரு சேவையாக இருக்கும் என்று. அல்ஹம்துலில்லாஹ், அதே போன்று அந்த பெற்றோரின் வேண்டுகோளை எடுத்து வையம்எம்ஏ, நுவரெலியா வையம்எம்ஏ பல சேவைகளை முன்னெடுத்தது. அது அரசாங்கமாக இருக்கலாம், பாராளுமன்றமாக இருக்கலாம், பிரதேச செயலகமாக இருக்கலாம்,
கல்வி திணைக்களாக இருக்கலாம். அந்த இடங்களுக்கு நாங்கள் சென்றாலும் இந்த YMMA என்ற பேருக்கு ஒரு மதிப்பளித்து இது கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற விடயம் என்பதாக கூறி அவர்களும் எங்களுக்கு ஒத்துழைத்தார்கள். ஒத்துழைத்ததன் காரணமாக நாங்கள் 1995ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டுகளில் எடுத்த முயற்சியை வைத்து எங்களுடைய மர்ஹூம் MHM அஷ்ரஃப் அமைச்சர் அவர்களாக இருந்த காலம் அவர்களிடம் சென்றேன். அவர் கூறினார், ஒருபோதும் உங்களுக்கு முஸ்லீம் பாடசாலை பெற்றுக்கொள்ள முடியாது, இதற்கு ஒரு வழியை நான் சொல்லுகிறேன், ஹக்கீம் அதை செய்யுங்கள் என்று எங்களுடைய கௌரவ ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களிடம் கூறினார். அவர் கேட்டார், என்ன சார், நீங்கள் முஸ்லீம் பாடசாலை கேட்க வேண்டாம், நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி பாடசாலைக்கான பிள்ளைகளின் அனுமதியை முஸ்லீம் பிள்ளைகளுக்கு அதிகரித்து தாருங்கள், சீருடையில் எங்களுடைய முஸ்லீம் கலாச்சார உடைய அணிந்து செல்வதற்கு அனுமதி கேளுங்கள், பாடசாலைகளுக்கு முஸ்லீம் ஆசிரியர்களை கேளுங்கள், இது மாதிரியான சில விடயங்களை கூறி என் முன்னிலையில் கூறி சொன்னார். இது ஒன்றும் கிடைக்காது, அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொர்க்கவாதியாக ஆக வேண்டும், இது ஒன்றும் கிடைக்காது, ஆனால் ஒரு பாடசாலை கிடைக்கும் என்று கூறினார். நாங்கள் யோசிப்போம், என்னடா எல்லாம் ஏலான்னு சொல்லி இதை கேட்க சொல்கிறான்னு சொல்லி நானும் யோசிச்சேன் தான். பிறகு கல்வி திணைக்களத்தோடு ஏற்பட்ட அவங்களோட கலந்துரையாடலில் சொன்ன ஒரே முடிவு, මේකට එකම දෙයක් කරන්න තියෙන්නේ ලේකම් මහත්තයා, මේකට முஸ்லீம் பாசலாக ගන්න එක තමා සුදුසු அப்படின்னு சொல்லி ஒரே முடிவாக டிபார்ட்மெண்ட் சொல்லிடுச்சு. இப்போ நான் யோசித்தேன், கௌரவ மர்ஹூம் MHM அஷ்ரஃப் அவர்களுக்கு இந்த அளவுக்கு இவருடைய அந்த தூர நோக்கு இருந்திருக்குன்னு சொல்லி அவர் சொன்னது பாடசாலை கேட்காதீங்க ஆனால் கிடைக்கும், அவர் சொன்ன மாதிரி நாங்கள் போனோம். அல்ஹம்துலில்லாஹ் அது எங்களுக்கு அந்த பாடசாலை கிடைச்சிச்சு. அதை எடுத்து அதில் நாங்கள் 13 பிள்ளைகளோட 2013ஆம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்தோம். 2000ஆம் ஆண்டு அது இன்றைக்கு 279 பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு பாடசாலை அமைச்சு. இதற்கு முக்கிய காரணம் இந்த YMMA. நான் இவ்வளவு இந்த கதைகள் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், YMMAயால் எதை சாதிக்க முடியும் என்று கேட்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் வாலிபர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் சேர்ந்து ஒரு முயற்சி செய்தால் எங்களுடைய பல தேவைகளை அடைய முடியும் என்பதை நான் கூறுகின்றேன். அதே போன்று இந்த சுரையா பாடசாலையும் நாங்கள் புகழத்தான் வேண்டும். காரணம் என்னவென்றால், இப்போது பிரதம அதிதியாக வந்த அந்த தாய், அந்த ஆசிரியை உண்மையிலே அவர்கள் சுகையினமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் 20 வருட காலமாக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த பாடசாலையை அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருப்பார்கள் என்று நாங்கள் சிந்திக்கும் போது எங்களுக்கு விளங்கும். அதே போன்று அதிலிருந்தும் இன்னும் 10 வருடங்கள் இந்த பாடசாலை முன்னேறி வந்திருக்கின்றன. ஏதோ ஒருவரோ இருவரோ யாரோ சேர்ந்து இதை செய்வதனால் இந்த ஊருக்கு பெரிய ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது. ஆக நாங்கள் எங்களுக்கு அடிக்கடி சொல்லப்படக்கூடிய விடயம்தான், ஒற்றுமை என்றும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இதற்குரிய இந்த YMMA கிளையில் உள்ள அங்கத்தவர்களுடன் இணைந்து நல்ல முறையில் ஒரு திட்டத்தை வகுத்து தலைமை காரியாலயத்துடன் தொடர்பு வைத்து நாங்கள் செயல்பட்டால் உண்மையிலே அடுத்த வருடம் இந்த அல் சுரையா பாடசாலைக்கும் அகில இலங்கை ரீதியாக வழங்கப்படக்கூடிய அந்த அவார்ட் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்பதை நான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஆகவே எங்களுடைய தலைவராக கடமையாற்றும் ஜசீல் அவர்களே, உங்களுடைய இந்த அறிக்கைகளை சரியான முறையில் எங்களுடைய தலைமையகத்திற்கு சமர்ப்பித்து தலைமையகத்துடன் இணைந்து செயல்படுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதே போன்று இங்கு உண்மையிலேயே நாங்கள் எதை செய்தாலும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கட்டாயம். எங்களுடைய பிள்ளைக்காகத்தான் இந்த பாடசாலை நடத்தப்படுகின்றது. இதற்காக பல முயற்சிகள் செய்கின்றார்கள். பிள்ளைகளுக்காக வேண்டி பல விடயங்களை அவர்கள் ஏற்பாடு செய்கின்றார்கள். இன்று உங்களுடைய பிள்ளைகளின் திறமைகளை பார்த்திருப்பீர்கள். அவர்களுடைய வயது வேண்டுமென்றால் 5 வயதுக்கும் குறைவானதாகத்தான் இருக்கும். எங்களுடைய வீட்டில் கூட பிள்ளையை பராமரிப்பது மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கும் போது இந்த அளவுக்கு ஒரு அந்த பிள்ளைகளின் ஆர்வமும் ஆக்கமும் எவ்வளோ அழகாக இருந்தது என்றால் உண்மையிலே ஒரு மதிக்கக்கூடிய ஒரு விடயமாக ஆக வேண்டும்.
ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை பெற்று தந்த அனைவர்களுக்கும் நன்றியை கூறி நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வேளையில் எமது இன்றைய நாளின் அழைப்பினை ஏற்று வருகை தந்த விசேட அதிதிகள் வரிசையினில் தலைமை இயக்கத்திலிருந்து வருகை தந்த ஜி அப்துல் இப்ராஹிம் அவர்களுக்கு எமது ஊர் மக்களின் சார்பிலும் மலைக்குளடி மக்களின் சார்பிலும் YMMA இயக்கத்தின் சார்பிலும் மனமார்ந்த